Hi friends, hello everyone. Once again, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். மோஸ்ட்லி இது வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் கவராக இருக்கும். ப்ளஸ் வந்து டைமண்ட் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸு. ஸோ நெக்லஸ் அண்ட் ஹாரம் ப்ளஸ் வெட்டிங் செட்ஸு, செப்பரேட் ஹாரம்ஸ், அப்புறம் பெண்டன்ஸ் வித் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி மேட்சிங் செட்ஸ் தான் இது. ஃபுல்லாகவே கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இருந்து அழகான கலெக்ஷன்ஸை இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க நீங்கள் நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் கூட நான் சொன்ன மாதிரியான பியூட்டிஃபுல்லாக ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இது. ஸோ மோஸ்ட்லி இந்த யூ டைப் ஹாரம் அது அந்த ஜாலி டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த ஃபினிஷிங். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயே திலகம் ஷேப்பில் நெக்லஸ் வச்சுருந்தாங்க. அது இன்னும் க்யூட்டாக இருந்தது. ரெண்டும் நம்ம செப்பரேட்டாகவே இப்போ ஹாரம் மட்டும் கூட வியர் பண்ணுறாங்க. யூ டைப் ஹாரம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரீஸ்க்கு. அது ட்ரெடிஷ்னலாக பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த கல்ஃப் சைடு இந்த யூஏ துபாய் ஹாரம்னு சொல்கிறது. ஸோ அந்த பேட்டர்னில் சேம் அப்படி நெக்லஸ் அண்ட் ஹாரம் மேட்சிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் துபாய் ஹாரம் அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி நான் அந்த டேக்ல கிராம் வெயிட்டு அது போக நெட் வெயிட் அந்த ஸ்டோன் வெயிட் போக எவ்வளோ அப்படிங்கிறதும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே 22 கேரட் ஆன்டிக் கோல்டு கலெக்ஷன்ஸ் இது. நீங்கள் பாஸ் பண்ணி டேக்ல எவ்வளோ கிராம் அப்படிங்கிறத வியூ பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிங்கன்னா டேக் வந்து கிளியராக ஷோ பண்ணியிருப்பேன். நெட் வெயிட் ஆஸ் வெல் அஸ் கிராஸ் வெயிட் ரெண்டுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ரூபி, எமரால்டு, டைமண்ட் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதோட கேரட் என்ன அப்படிங்கிறதும் சேர்த்து டேக்கோட பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி அதுவும் நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போல்லாம் வந்து ரேட் ஏறினதுனால நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. 50% மேக்கிங், இல்லைன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது இவ்வளோ கேஷ்பேக் இல்லைன்னா ரிவார்டு அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு விலை ஏறின இந்த நேரத்தில் நம்ம அந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அந்த லக்ஷ்மி அம்மன் பதிச்ச மாதிரியான நெக்லஸ். அது க்யூட்டாக இருந்தது. ஸோ அந்த ஹாரமே வந்து நமக்கு ஒரு 50 கிராம்ஸ் வந்துடுது. பட் அது வி டைப் யூ டைப் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த டர்க்கிஷ் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. க்ரீன், பிங்க்கு, அப்புறம் அந்த அழகான அந்த க்ரீன் ஸ்டோன்ஸு செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த ஹாரம்லாம் இப்போ யூஸ்வலாகவே நிறைய நம்ம ட்ரெண்டிங்கில் பார்க்க முடியுது. இந்த டைப் ஆன்டிக் ஹாரம்ஸ் கொஞ்சம் ஜெம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம வெறும் கோல்டு வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக அழகாக தான் தெரியுது. பட் அது ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸுங்கிறதுனால நம்ம ஸ்டோன்ஸுக்கே கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட். அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். யூஸ்வலாக ஹாரமே வந்து ஆன்டிக்குங்கிறதுனால மேக்கிங் சார்ஜு ப்ளஸ் அதோட கிராம் வெயிட்டு எல்லாமே பார்த்தா அதுவே 10 sovereigns வரைக்கும் வந்துடுது. ஸோ அது போக நம்ம மேக்கிங் சார்ஜு, ஸ்டோன் சார்ஜ் எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒன் டைமுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது மேட்சிங் இயர்ரிங்ஸு. ஸோ இதுலேயுமே ஜெம் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் டைமண்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. 3 sovereigns வருது நியர்பை இந்த ஜம்கா மட்டும். பட் அதுக்கும் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸுக்கு நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுவோம். இது ஒரு பேர்ல் கலெக்ஷன் மாதிரி க்யூட்டாக இருந்தது. இந்த சோக்கரும் இல்லாமல் அப்படியே அழகாக அப்படியே கழுத்தை ஒட்டி வர்ற சூப்பரான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் அது. இந்த ஸ்டோன் கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அது வியர் பண்ணும்போது. இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நம்ம ஒன்று வியர் பண்ணாலே போதும். ட்ரெடிஷ்னல் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸோ 40 கிராம்ஸ் வருது. ஸ்டோன் வெயிட் போக நமக்கு ஒரு 33 கிராம்ஸ் வரும். ப்ளஸ் அந்த பேர்ல்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாமே போக நெட் வெயிட் என்னங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக இவங்ககிட்ட பேக் செயின் வந்து கோல்டில் வராது. ஸோ ரோப் தான். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம செயின் அதுன்னா ஒரு தனியாக அது ஒரு வெயிட் வந்துடும். ஸோ அந்த இது இல்லை, ஃபுல்லாகவே பேக் ரோப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் ஆஃப் த ஸ்டோன் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. டைமண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த டர்க்கஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கேரட் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு க்யூட்டான கலெக்ஷன் அது.
இந்த லைட்டிங்ஸுக்கு உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நேர்ல வந்து அவ்ளோ பளிச்சுன்னு நல்லா கிளிட்டரியா சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்டோன்ஸ் வந்து அவ்ளோ ஷைனிங் குடுத்தது. ஸோ அது ஃபங்ஷன்ஸ் அங்க உள்ள லைட்டிங்ஸுக்குலாம் நம்ம வியர் பண்ணும்போது அவ்ளோ கிளார் அடிக்கும். சூப்பரா இருக்கும் அது வியர் பண்ணும்போது. நான் அதான் நல்லா கவர் பண்ணியிருந்தேன். பட் வீடியோஸ்ல நமக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ தானே தெரியும். நேர்ல பார்க்குறதுக்கும், வீடியோஸ்க்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதுலயுமே என்ன கேரட் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. டைமண்ட் ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லாவே. இது ஒரு சூப்பரான துபாய் மாடல் ஹாரம் தான். செம்ம அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட ஸ்கொயர் மாரி அந்த பெண்டன்ட் குடுத்திருந்தாங்க. அதுலயும் கீழ பீட்ஸ் மாரி செம்ம கியூட்டான கலெக்ஷன் இது. டைமண்ட் ஸ்டோன்ஸ் பிளஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன் இது. வி டைப்லயே அந்த பெண்டன்ட் ஒரு டிஃபரெண்ட்டா குடுக்கும்போது, அது ஒரு தனியா அழகா தான் இருக்கு. பிளஸ் இதுல நெக்லஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃபரெண்ட் டிசைன்ல அவ்ளோ கியூட்டா குடுத்திருந்தாங்க. இந்த காசு வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அந்த அந்த பிங்க் ஸ்டோன்ஸ், அந்த பெர்ல்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது, பிளஸ் அந்த பிங்க் ஸ்டோன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா நமக்கு டைமண்டும் குடுத்துருக்காங்க. ஸோ அதுல பெர்ல் எவ்ளோ, டைமண்ட் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் அப்ல பார்த்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மி அம்மன் பதிச்ச மாதிரியான காசு அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஹாரமே வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி தான். இங்க நெறைய வந்து நம்ம டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா, அங்க வைர நகைகளுக்கு வந்து கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க. ஸோ நெறைய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். மோஸ்ட்லி கல்ஃப் சைட்ல. இதெல்லாம் வந்து பெண்டன்ட் அண்ட் இயர்ரிங்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே செயின் இருக்கு அப்படின்னா, பெண்டன்ட் அந்த இயர்ரிங்ஸ் அந்த மேட்சிங்கா நம்ம வாங்கிக்கலாம். இல்ல இயர்ரிங்ஸ் மட்டும்னாலும் நம்ம செப்பரேட்டா வாங்கிக்கலாம். ஸோ பெண்டன்ட் மட்டுமே 1 சாவரன் வரும். இயர்ரிங்ஸ் ஒரு 1 சாவரன் வரும். நெட் வெயிட்டும் சிமிலரா 7 கிராம்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். ஸ்டோன்ஸ், ரூபி, எமரால்டு எல்லாமே நம்ம பே பண்ற மாரி இருக்கும். பிளஸ் இதுக்கு மேட்சிங்கா சம்டைம்ஸ் ரிங்ஸும் வச்சிருப்பாங்க. சேமா நம்ம இயர்ரிங்ஸ், பெண்டன்ட், ரிங் எல்லாமே வியர் பண்ணும்போது அது இன்னும் கியூட்டா இருக்கும். ஸோ இந்த பெண்டன்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. மிடில்ல அப்படியே லக்ஷ்மி அம்மன் பதிச்ச மாதிரி அவ்வளோ கியூட்டா இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு மாங்காய் டிசைன் தான். அது டபுள் சைடு மாரி குடுத்திருந்தாங்க. இந்த சைடு கல்லு வச்சு, அந்த சைடு ஜஸ்ட் லீஃப் மட்டும் வச்ச மாதிரி. அது இன்னும் அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. பிளஸ் அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸ் குடுக்குது. ஸோ அந்த எமரால்டு, ரூபி அந்த கலெக்ஷன்ஸ்ல இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வையா இருக்கும். ஸோ இந்த மாரி ரிங்கும் நமக்கு அவைலபிள் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம வைக்கிற எல்லா ரூபி, எமரால்டு, பெண்டன்ட் இல்ல ஹாரம் எல்லாருக்குமே இந்த இது வந்து மேட்ச் ஆயிக்கிடும். இந்த மாரி ரிங் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் தான் இது. நெறைய டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஜெம் ஸ்டோன்ஸும் அதில ஆட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவ்ளோ கியூட் கியூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த விலாக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, அத நான் ரிப்ளை பண்ணுவேன். இது 5 சாவரன்ஸ் வருது இந்த நெக்லஸ் மட்டுமே. செம்ம கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த மாரி சிம்பிளாவும் இருக்கும். பிளஸ் அது வந்து பார்த்தா நமக்கு அது டைமண்ட் ஸ்டோன்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அவ்ளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த ஹாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட கலர்ஸு, அவங்க குடுத்திருக்க காம்பினேஷன், அந்த டிசைன்ஸ், ஃபினிஷிங் எல்லாமே செம சூப்பரா இருந்துச்சு அது. அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு. சேம் அதே மாதிரி அப்படி நெக்லஸ் வேற குடுத்திருந்தாங்க. 2மே வந்து செமையான ஒரு பிரைடல் செட்டுன்னு சொல்லலாம். ஹாரம் மட்டும் கூட வியர் பண்ணாலும் அவ்ளோ அழகா இருக்கும். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. ஸோ அந்த எல்லோ கோல்டு பார்த்தீங்கல்ல, செம கியூட்டா இருக்கு. அதான் டேக் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். நமக்கு நெக்லஸ் மட்டுமே 4 சாவரன்ஸ் வருது. இந்த ஸ்டோன்ஸ், அந்த ஃபினிஷிங், அந்த ஒர்க் எல்லாமே செம கியூட்டா இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல் வியூவும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அவ்ளோ அழகா இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. செம்ம கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் பிளஸ் டைமண்ட் ஸ்டோன்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே ஒரு வி டைப் ஹாரம் தான். டிஃபரெண்ட்டா இருந்தது பார்க்கறதுக்கு. பிங்க் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸு பிளஸ் ஒரு மாங்காய் குடுத்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அது. துபாய் ஹாரம்ல அது இந்த மாரி டிசைன்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இங்க. ஸோ அதனால அந்த ஹாரம்க்காக நான் மெயினா அந்த இது கவர் பண்ணியிருந்தேன். லாங் நெக்லஸ் அப்படின்ட்டு சொல்றது. ஸோ அதுவே ஒரு 8 சாவரன்ஸ் வந்துரும்.
ப்ளஸ் அது மேல வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ். அவ்ளோ பளிச்சுன்னு கியூட்டா சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த ஒயிட் அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ்ல அந்த பிங்க் குடுத்துருக்கிறது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ இது 2ம் வந்து மேட்சிங் கிடையாது. ஹாரம் செப்பரேட்டு ப்ளஸ் நெக்லஸ் செப்பரேட்டு. சும்மா அது வீடியோக்காக வச்சு கவர் பண்ணியிருக்கு. இந்த ஹாரம் கூட ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஒர்க் பார்த்தாலே தெரியுது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கண்டிப்பா.